எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆன் ட்வின்ஸ் 1943 இருந்து 1944 இந்த காலகட்டத்தில் நாசி அரசாங்கத்தோட வதை முகாம்கள்ல ஒன்னா இருந்த ஆஸ்விட்ஸ் அப்படின்னு அழைக்கப்பட்ட கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல ஜோசப் மெங்கலே அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு டாக்டர் மூலமா இரட்டையர்கள் மேல இந்த பரிசோதனைகள் நடத்தப்பட்டதா சொல்லப்படுது. அதாவது ஜெர்மன் மக்களை அதிக அளவில் இரட்டை குழந்தைகளை பெற்றுக்க வைக்கிற நோக்கத்தோட இந்த பரிசோதனைகள் இரட்டையர்கள் மேல நடந்ததா சொல்றாங்க. இந்த சோதனைகளை செய்யறதுக்காக ஜோசப் மெங்கலேங்கிற இந்த மருத்துவரும் இவரோட தலைமையை ஏற்று வேலை செஞ்ச இன்னும் சில மருத்துவர்களும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஆஸ்விட்ஸ் கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல கைதிகளா இருந்த குழந்தைகள் உட்பட பல இரட்டையர்களை ஆய்வுக்காக செலக்ட் பண்ணி அவங்களோட உடல்ல கொடிய நோய்களை பரப்பக்கூடிய கிருமிகளை இன்ஜெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒரு இரட்டையரோட உடம்புல இருக்கிற ரத்தத்தை இன்னொரு இரட்டையரோட உடம்புல மாத்தி ஏத்தி இதனால அவங்களோட உடல்ல ஏதாவது பாதிப்புகள் இல்ல மாற்றங்கள் ஏற்படுதான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆரோக்கியமா இருந்த அவங்களோட கை கால்களை துண்டிச்சிருக்காங்க. பல இரட்டையர்களோட உடலை ஒன்னா தச்சிருக்காங்க. இந்த பரிசோதனைகள் மொத்தமா 1200 இரட்டையர்கள் மேல நடத்தப்பட்டதாகவும் சோதனைகளோட முடிவுல 200 பேர் மட்டுமே உயிர் பொழைச்சதாகவும் சொல்லப்படுது. அப்படி இந்த சோதனைகளுக்கு உட்பட்டு உயிர் பொழைச்ச ஈவா மோஜஸ்கோர் அப்படிங்கிற ஒரு பெண்மணி ஆஸ்விட்ஸ் கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல இரட்டையர்கள் மேல நடத்தப்பட்ட சில பரிசோதனைகளை பத்தி சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல இருந்த மருத்துவர்கள் இரட்டையர்களோட பிறப்புறுப்புல ஆராய்ச்சி செஞ்சதாகவும் எதிர்பாலினமா பிறந்த இரட்டையர்களை செலக்ட் பண்ணி அவங்களோட ரத்தத்தை அவங்களோட உடல்ல மாத்தி செலுத்தி அவங்களோட பாலினத்தையே மாத்தக்கூடிய ஆராய்ச்சிகள் நடந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. ஒரு 7 வயசு பொண்ணோட சிறுநீர் பாதையை அந்த பொண்ணோட பெருங்குடலோட இணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அந்த பொண்ணை சாகடிச்சதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த பரிசோதனைகள்ல பல பேர் இறந்து போனதாகவும் சப்போஸ் யாராவது உயிர் பொழைச்சாலும் அவங்களோட உடல் ஆய்வு செய்யணும்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுக்காக வேணும்னே உயிர் பிழைத்தவர்கள் கொல்லப்பட்டதாகவும் சொல்றாங்க. சில இரட்டையர்கள் ஆய்வு நோக்கம் இல்லாமலே சர்வசாதாரணமா சாகடிக்கப்பட்டதா சொல்லப்படுது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒரே இரவுல 14 இரட்டையர்களை செலக்ட் பண்ணி அவங்களோட இதயத்துல குளோரோஃபார்ம் இன்ஜெக்ட் பண்ணி அவங்களை கொன்னதா சொல்றாங்க.